எனக்கு வந்து இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுல என்னன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சண்டை இல்ல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் கணவன் எவ்வளவு அடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்க தான் எனக்கு என்ன பண்ணாலும் அவங்க கூட தான் இருப்பேன். அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்னஸ் அப்படின்றது எப்படி அப்படின்றது கேட்கணும். குட் கொஸ்டின். இதுக்கு நானே ஆன்சர் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு லைஃப்னா என்னன்னே தெரியலங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா இவங்கெல்லாம் ஒரு 60-70 வயசு வரைக்கும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க. அவங்க லைஃப்பில் என்ன சண்டை சச்சரவு இல்லை, கருத்து வேறுபாடு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைங்க. அவங்க லைஃப்பில் இதை விட பெரிய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வாழ்ந்துருப்பாங்க. நம்ம சந்தோஷத்தோட நம்ம பிள்ளைங்களோட லைஃப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த வசதி தான் அவங்க லைஃப்பில் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துருப்பாங்க. 3 வேளை சாப்பாடு கூட இல்லாமல் ஒரு வேளை சாப்பிட்டு கூட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய லைஃபு, என்னுடைய ஹாப்பினஸ்ஸு, என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு 2 பேரும் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தான் தப்பு நடக்குது. இன்னாரோடு தான் என் லைஃபு அப்படின்னு நீங்கள் முழுமையாக டிசைட் பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்கள பெற்றுக்குங்க. ஏன்னா ஒரு அம்மா அப்பாவோட வாழ்கிற குழந்தைக்கு கிடைக்கிற சந்தோஷமும் மனநிறைவும் எந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கிட்ட வளர்கிற குழந்தைக்குமே முழுமையாக கிடைக்கிறதில்ல. என்ன தான் நீங்கள் சொத்து பத்துன்னு சம்பாதிச்சு அதுக்கு சேர்த்து வச்சாலும் அது லைஃப்பில் எங்கேயோ ஒரு சின்ன குறை இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு பேரண்ட்டாக நம்ம சந்தோஷத்தை விட நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையே இந்த பூமியில் நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க தான் அடையாளம். ஸோ குழந்தைங்கள பற்றி யோசிங்க. லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் உட்காந்து பேசி சேர்ந்து வாழ பாருங்கள். ஒன்று இல்லைன்னா இன்னொன்றுன்னு போனால் லைஃப்பில் அதுக்கு ஒரு எண்டிங்கே கிடையாது. ஃபஸ்ட்டு த பெஸ்ட்டு. கஷ்டமோ நஷ்டமோ அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து லைஃப்பில் சந்தோஷமாக வாழ கற்றுக்குங்க. நம்ம பிள்ளைங்களோட லைஃப்பில் பெருசாக எந்த சந்தோஷமும் நமக்கு இருக்காது.